எனக்கு வந்து நான் எதிர்பார்த்து வரல. நான் வந்து ரோகேஷ் அண்ணனை பார்க்க வரப்ப சினிமால இருக்கிற பாடலாசிரியர்கள் எப்படி அப்படி ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட பேனா பிடிச்சிட்டு அப்படி கெத்தா உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் சார் வணக்கம் சார் அப்படி சொல்லுங்க. வந்த உடனே என்ன ப்ரோ நீங்களா அப்படின்னப்போ எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அதை விட என்ன மகிழ்ச்சினா, உலகம் முழுவதும் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒத்த சிந்தனையாளர்களோட இருக்கிறத விட பெரிய இன்பம் மது மாது சூரிய எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. அந்த சிந்தனை வந்து அண்ணன் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது எளிய இடத்துல இருந்து வந்தவங்கள்ட்ட மட்டும்தான் எப்பயுமே அந்த வலிய சிந்தனைகள் இருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு கானா பாடகரா, ஒரு ஹிட் சாங் எழுதுற ரைட்டரா ரோகேஷ் அண்ணா உங்களை போல நான் வெளியில இருந்து பார்த்தேன். ஆனா உள்ள வந்ததுக்கு பிறகு ஒரு தேர்ந்த சிந்தனைவாதியா, ஒரு ஆழ்ந்த அனுபவசாலியா, தமிழ் மீதும் இந்த மக்கள் மீதும் அன்பு கொண்ட ஒரு பெரிய பற்றாளரா ரோகேஷ் அண்ணனை பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ணனுடைய சமூகம் சார்ந்த மக்கள் சார்ந்த பாடல்களை எதிர்பார்த்து நான் காத்திருக்கேன். நீங்க அதை பார்க்கும்போது இப்ப நான் பேசுறதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்குவீங்க நம்பிக்கை எனக்கு நிறைய. ரொம்ப தலைவர் சொல்ற மாதிரி நிறைய பண்ணுவோம். மிஸ் பண்றது நல்லா பாருங்க. நன்றி நன்றிண்ணே. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.